கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்ற சகோதரர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். தங்களது முதல் திருட்டிலேயே குற்றவாளிகள் வசமாக மாட்டிக்கொண்டது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் விடிந்தியம்பலம் குஞ்சக்கோடு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஞானசெல்வம் 60 வயதான இவர் தினமும் தனது வீட்டின் அருகில் செல்லும் வாய்க்காலில் குளிப்பது வழக்கம். அதன்படி கடந்த 6ஆம் தேதி மாலை ஞானசெல்வம் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மூதாட்டியிடம் வழி கேட்டுள்ளனர். அதற்கு மூதாட்டி, "எனக்கு தெரியாது பாப்பா" என பதில் கூறியுள்ளார். ஆனால் அவர்களின் கவனம் வழி மீது அல்ல, மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலி மீது விழுந்துள்ளது. சுத்து வட்டாரத்தில் ஆள் நடமாட்டம் என்பது பெயரளவுக்கு கூட இல்லை. இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று அவர்கள் திட்டம் போட்டு நகையை கொள்ளையடித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இருப்பினும் பாட்டி கத்திவிட்டால் என்ன செய்வது என்று அச்சமடைந்த அவர்கள் தற்போதைக்கு வேண்டாம் என நினைத்து அங்கிருந்து சிறிது தூரம் விலகிச் சென்றுள்ளனர். கால்கள் தான் நடந்து சென்றனவே தவிர மனம் என்னவோ தங்கச்சங்கிலியில் குவிந்தே கிடந்தது. அதுவும் அந்த தங்கச்சங்கிலியை பார்த்து ஆடிக்கொண்டே இருந்தது. மீண்டும் விடுறா வண்டியை என்று திருப்பி அவர்கள் மூதாட்டி குடித்துக் கொண்டிருந்த வாய்க்காலுக்கு வந்துள்ளனர். அப்பொழுது மூதாட்டி குடித்து முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். சத்தமில்லாமல் அவரது அருகில் வந்த இளைஞர்கள் இருவரும் மூதாட்டியின் வாயை லவக்கென்று பொத்தி கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்கச் செயினை படக்கென பறித்துள்ளனர். மூதாட்டியும் தனது பலம் கொண்ட மட்டும் அவர்களுடன் போராடி தங்க நகையை காப்பாற்ற முயன்றிருக்கிறார். பின் சவரன் ₹1,00,000 மேல் அல்லவா? ஆனால் 2 இளைஞர்களும் சேர்ந்து அவரை தாக்கிவிட்டு தங்கச் சங்கிலியுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் எஸ்கேப் ஆகிவிட்டனர். பலத்த காயமடைந்த மூதாட்டி சிறிது நேரம் கழித்து எழுந்து புதுக்கடை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். என்னது, பாட்டியை தள்ளிவிட்டு நகை கொள்ளையா? குற்றவாளியை பிடித்தே தீர வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை பிடிக்க களத்தில் இறங்கினர். திருடர்கள் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்காததால் அவர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது குற்றவாளிகள் குறித்த துப்பு கிடைத்துவிட்டது. அதை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போது திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குமரி மாவட்டம் தேவிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான ஸ்ரீகுமார் என்கின்ற ஜிஜின் மற்றும் அனுமோகன் என்கின்ற கௌதம் என்பது தெரிய வந்தது. போலீசார் அவர்களை பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் அவர்களை கைது செய்வதில் சிக்கல் நீடித்து வந்தது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் அவர்களது செல்போனை டிராக் செய்து கேரளாவில் வைத்து மடக்கி பிடித்தனர். இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் வீடு வீடாக சென்று பணம் வசூல் செய்யும் வேலை செய்து வருவதாக கூறியுள்ளனர். வேலை காரணமாக வந்தபோதுதான் மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாகவும் இதுதான் தங்கள் முதல் திருட்டு என்றும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் திருடிய நகையை விற்பனை செய்து கிடைத்த பணத்தை கொண்டு சொகுசாக செலவு செய்து விட்டோம் சார் என கூறியுள்ளனர். இதனை அடுத்து போலீசார் அவர்களை நகையை விற்பனை செய்த கடையில் இருந்து நகையை மீட்டதோடு நகையை பறிக்க பயன்படுத்திய 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 2 மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.